நம் முன்னோர்கள் கேஸ் இல்லாமலே ஆரோக்கியமான உணவுகளை செய்தார்கள். இன்று அந்த ஃபயர்லெஸ் குக்கிங் ரசித்து பார்க்கலாம். இது ஒரு எளிய சமையல் முறை. ஸ்டோவ் தேவையே இல்லை, ஆனாலும் மிகவும் ஆரோக்கியமானது. அவல் என்பது தமிழர்களின் பழமையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று. இயற்கையான பொருட்கள் மட்டும், எந்த குக்கிங் இல்லாம ஒரு சுவையான உணவு. முதலில் அவலை மெதுவாக கழுவி தயாராக்கிக் கொள்ள வேண்டும். கழுவிய அவலில் இருக்கும் தண்ணீரை மெதுவாக வடிக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து அவல் மென்மையாக தயாராகிவிடும். இப்போ சுவைக்கும் ஆரோக்கியத்திற்கும் வாழைப்பழ துண்டுகளை சேர்க்கலாம். அடுத்து சிறிது பால் சேர்த்தால் டிஷ் இன்னும் சுவையா இருக்கும். இயற்கையான இனிப்புக்காக தேனை சேர்க்கலாம். இப்போ புதிய தேங்காய் துருவலை சேர்த்தால் சுவையும் மணமும் அதிகரிக்கும். அனைத்தையும் மெதுவாக கலந்தால் ஒரு ஆரோக்கியமான ஃபயர்லெஸ் டிஷ் தயாராகிறது. இது மிகவும் மென்மையானதும் இயற்கையான சுவையுடைய உணவு. தமிழர்களின் பாரம்பரிய பரிமாறும் முறையில் இதை வாழை இலை தட்டில் பரிமாறலாம். கேஸ் இல்லாமல் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பாரம்பரிய தமிழ் ஃபுட் தயாராகிவிட்டது. இப்போ கேஸ் இல்லாம செய்யக்கூடிய இன்னொரு ஆரோக்கியமான டிஷ் பார்க்கலாம். முளைக்கட்டிய பயிறு மிகவும் சத்தான மற்றும் இயற்கையான உணவு. இந்த சாலட் செய்ய சில எளிய பொருட்கள் மட்டுமே போதும். முதலில் வெங்காயம் மற்றும் தக்காளியை சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் முளைக்கட்டிய பயிருடன் இதை சேர்த்து மெதுவாக கலக்கலாம். இப்போ சுவைக்கு மற்றும் ஆரோக்கியத்திற்கு சிறிது எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்தால் சாலட் சுவை இன்னும் அதிகரிக்கும். அனைத்தையும் மெதுவாக கலந்தால் ஆரோக்கியமான ஃபயர்லெஸ் சாலட் தயாராகிவிடும். இந்த ஹெல்தி சாலட பாரம்பரியமாக வாழை இலை தட்டில் பரிமாறலாம். கேஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய தமிழ் டிஷ் இது.